ஹலோடா வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது ஜங்குக் ஒன் ஷாட் தான். அண்ட் ஹோப் உங்கள் எல்லாத்துக்கும் இது ரொம்ப பிடிக்கும்னு நம்புகிறேன். தென் இந்த ஒன் ஷாட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தென் நம்ம சேனலில் ஏதாவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, ஓகேவா? சரி, ஓகே, நம்ம டேரெக்டாக இப்போ ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஷோவை பற்றி சொல்லணும்னா, நீங்களும் ஜங்குக்கும் ஒரு 2 இயர்ஸாக வந்து ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க. தென் ஜங்குக்கை பற்றி சொல்லணும்னா, ஜங்குக் வந்து ஒரு மாஃபியா. உங்கள் அம்மாவுக்கு ஜங்குக்கு சுத்தமாக பிடிக்காது. நீங்கள் எவ்வளவோ கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணியிருப்பீங்க, பட் நோ யூஸ். பட் ஆனால் நீங்கள் உங்கள் லெவலில் ஸ்ட்ராங்காக இருப்பீங்க. ஜங்குக் தான் உங்களை விட்டுட்டு வேறு ஊருக்கு போய் அவர் பிஸ்னஸ் பார்க்குறதுன்னு இருப்பார். ஸோ நீங்கள் அப்போயும் வந்து உங்கள் லவ்வை விட்டு தர மாட்டீங்க. ஜங்குக்கும் சேம் லெவலில் உங்களுக்கு லவ் வச்சுருப்பாரு. பட் ஆனால் அவருக்கு ஒர்க்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் ஆயிரும் சம்டைம்ஸ். தென் நீங்கள் வந்து ஜங்குக்கை ஸ்டில் இன்னும் லவ் பண்ணிகிட்ருக்கீங்கன்னு தெரிஞ்சுட்டு உங்கள் அம்மா வந்து உங்களுக்கு ஒரு மாப்பிள்ளை பார்த்துருப்பாங்க. அவர் பேர் ஜேம்ஸ். இது வரைக்கும் போதும். சரி, நம்ம டேரெக்டாக இப்போ ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு சீனே நீங்களும் ஜேம்ஸும் ஒரு இருட்டான ரோட்டில் நின்றுட்டுருக்கீங்க. அங்கே ஒரே ஒரு லைட் தான் எரியுது. அதுக்கு ஆப்போசிட்டில் ஒரு ஐஸ்கிரீம் ஷாப். ஸோ ஜேம்ஸ் அப்படியே ஐஸ்கிரீமை கையிலே வச்சுட்டு நீங்கள் கிராஸாமோட ஒரு சைடை பார்த்து நின்றுட்டுருக்கீங்க. அவன் மூஞ்சை பார்க்க முடியலன்னு சொல்லிட்டு. ஸோ அவன் அப்படியே கையில் ஐஸ்கிரீம் வச்சுட்டு, ஏய் அயன் சாப்பிட்றி, ஏய் சாப்பிட்றி, நான் உன்னை கேட்டேனா? நான் உன்னை கேட்டேனா? ஆக்சுவலாக எனக்கு ஐஸ்கிரீமே பிடிக்காது, போதுமா? எப்படி அப்புறம் அன்றைக்கி அந்த மாஃபியா எருமை மாடு வாங்கி தந்தான் தானே, நீ தின்ன தானே? உன்னோட ஃபோனில் கூட அந்த செல்ஃபி இருக்குது தானே? ஏய், என் ஃபோனு யார்கிட்ட என் ஃபோன் எடுத்த நீ? உனக்கு யார் அந்த ரூல்ஸ் கொடுத்தது? இந்த பாரி என்ன ஓவராக பண்ணிகிட்ருக்காத, சரியா? ஏதோ சிலுக்கு மாதிரி இருக்க, நல்லா இருக்கேன்னு பார்த்தேன். அந்த மாஃபியா மைராண்டி இல்லைன்னு தெரிஞ்சுமே நீ அவனையே நினச்சிட்டு இருக்க பார்த்தியா? அங்கே இருக்க. இது பாரு ஜேம்ஸ், வாயா அல்லவா பேசு, சரியா? அவன் மட்டும் இப்போ எங்கே இருந்திருந்தானா, சத்தியமாக சொல்கிறான், உன் வாய் உன்கிட்ட இருந்திருக்காது. உன் பல்லெல்லாம் ஒரு இடத்துல எங்காவது கடந்திருக்கும், சரியா? ஐயோ பயந்துட்டப்பா. ஐயோ சாமி, பயந்துட்டேன், சரியா? ரொம்ப பயந்துட்டான். இப்போ போதும். நீ மூடி திங்குறியா? எனக்கு வேணாம், எனக்கு அது பிடிக்காது, போதுமா? காடு ஜங்குக், நீ எங்கே இருக்கடா? இவனை ரொம்ப இரிட்டேட் பண்ணுறான் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டே நின்றுட்டுருக்கீங்க. சடனாக அங்கே ஒரு 3 பிளாக் கார் வந்து நிற்குது உங்கள் முன்னாடி. நீங்கள் அப்படியே நிமிர்ந்து பார்த்துட்டு, அப்பா வந்துட்டான் அப்படின்னு மெதுவாக சொல்கிறீங்க. ஜேம்ஸ் உங்களையும் அந்த காரையும் மாற்றி பார்த்துட்டு அந்த காரை பார்க்குறான். அங்கேருந்து பிளாக் சூட் போட்டுட்டு ஒருத்தர் வந்து இறங்கி வராரு. நீங்கள் பார்த்துட்டு அப்படியே நீங்கள் ஜேம்ஸை திரும்பி பார்த்துட்டு அந்த ஐஸ்கிரீம் அவன் கையிலேருந்து வாங்கலான்னு போகிறீங்க. சடனாக அந்த நடந்து வரவர் உங்கள் கையை பிடிச்சி இழுத்து அப்படியே அவர் செஸ்ட்டோட சாய்ச்சிட்டு உங்கள் தலையை பிடிச்சிட்டு உங்கள் காதுக்கிட்ட வந்து, ஏய் ஆய் கிழிச்சிருவேன், என்ன கண்ட நாய்க்கிட்டலாம் வாங்கி தின்னுட்டு இருந்தேண்ணா, என்ன புரிஞ்சுதாடி? நீங்கள் அப்படியே லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு அப்படியே அவரோட செஸ்லேயும் உங்கள் மூஞ்சி வச்சு நல்லா தேய்க்கிறீங்க. ஸோ ஜங்குக்கும் ஸ்மைல் பண்ணிவிட்டு உங்களை நல்லா இழுத்து பிடிச்சி ஹக் பண்ணிக்கிறாங்க. நீங்களும் அவரை திருப்பி ஹக் பண்ணிக்கிறீங்க. ஸோ ஜங்குக்கு அப்படியே உங்களை கட்டி பிடிச்சிட்டே நிமிர்ந்து ஜேம்ஸை பார்க்குறான். ஜேம்ஸ் அப்படியே நின்றுட்டு, ஏய் யாரா நீ? அவனை கல்யாணம் பண்ணிக்க போகிற? விட்றா மயிறு, நீ மாஃபியா மயிராக இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கலான்னு கை வாங்குறான். ஸோ அப்படியே அந்த கார்க்குள்ளே இருந்து 3-4 பாடி கார்ட்ஸ் இறங்குறாங்க. ஸோ கன்னோட இறங்குறாங்க. பார்த்துட்டு ஜேம்ஸுக்கு அவ்வளோதான். அப்படியே பின்னாடி போய் நின்றுட்டேன். அண்ணே, வணக்கம் அண்ணே. நான் வந்து அது வந்து அண்ணா அது வந்து, ஏய் மூடிட்டு கிளம்புடா அப்படின்னு ஜங்குக் சொன்ன உடனே ஜேம்ஸ் அப்படியே திரும்பி ஓடிடுறாரு. நீங்கள் இன்னுமே ஜங்குக்கை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறீங்க. ஜங்குக்கும் அந்த ஸ்ட்ரீட்லேயும் உங்களை நல்லா ஹக் பண்ணிக்கிறாரு. ஏய் ஏண்டி கால் எடுக்கல? எங்க நான் கொரியாவிலேருந்து இங்கே வர வேண்டியதாக இருக்குது. ஏண்டி நம்பி தானடி விட்டுட்டு போகிறேன் யூகேக்கு, அப்படி ஏன்டி? இல்லை ஏன்னு கேட்குறேன். இங்கே விட்டது நான் தப்பாக போச்சோம், ஏன்? உன் வாயை கிழிச்சாதாண்டி ஆகும் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் ஏன் இத்தனை நாள் அங்கே போயிட்டு அங்கே வரவே இல்லை? எனக்கு வாரத்துக்கு ஒரு நாள் தான் கால் பண்ணுறேன். எங்கள் அம்மா ஃபோனை பிடுங்கி வச்சிட்டாங்க, நீ கால் பண்ணுறேன்னு. அதுவும் இல்லாமல் இந்த ஜேம்ஸ் நாய் என்னை வெளியே கூட்டிகிட்டு போகிறேன், அங்கே போகிறேன்னு அவங்கக்கிட்ட பெர்மிஷன் வாங்கி என்னை தொல்லை பண்ணுறான்.
நீ தான் வரவே இல்லைன்னு பார்க்குறக்கு அப்படின்னு அழுக ஆரம்பிக்கிறீங்க. ஜங்குக்கு இன்னுமே டைட்டாக அவங்கள ஹக் பண்ணிட்டு, ஏய் ஆயம் மூடுறி சரியா, ஆயம் மூடு. அது வந்து ஒர்க்காக இருந்தாண்டி, சாரி. இல்லை, உனக்கு என்னோட எப்பவுமே அந்த ஒர்க்கு தானே முக்கியம். நானும் பார்த்துட்டே இருக்கேன், எனக்கு இம்பார்ட்டன்ஸே தரதில்லை நீ. எனக்கு பிடிக்கலன்னா ஏன் அப்புறம் எதுக்கப்புறம் லவ்? ஏய் ஒயன், ஆய கிழிச்சிருவேன்ட்டான், மூடு சரியா. ஓவர் இதாக பேசிகிட்டு இருக்காத. ஒர்க் இருந்தது, இப்போ என்ன? சாரி, வீட்டுக்கு போகலாம். இல்லை, நான் வரமாட்டேன், நீ போ. நான் வரல, நீ கிளம்பு, இங்கேருந்து போ அப்படின்னு நீங்கள் சொல்ல ஜங்குக்கு அப்படியே குமிஞ்சு உங்களை அப்படியே ஷோல்டரில் தூக்கி போட்டு நடக்கிறான். நீங்கள் அப்படியே அவர் மேலே ஷோல்டர் மேலே படுத்துட்டு, என்னை விட்டு ஜங்குக்கு நான் வரலன்னு சொன்னேன்ல, என்னை விட்டுடா அப்படின்ட்டு ஒரு முதுகு அடிக்கிறீங்க விளையாட்டுத்தனமா. ஸோ ஜங்குக்கு அதை பார்த்து ஸ்மைல் பண்ணிவிட்டு அப்படியே காருக்குள்ளே உங்களையோட அப்படியே உட்கார்றாரு. ஸோ உங்கள் கால் வந்து அவரோட லேப்பில் இருக்குது. அவர் அப்படியே ஒரு லேப்பில் உங்கள் காலை வச்சுட்டு அப்படியே உங்கள் ஃபீட் இருக்குல்ல அதை வந்து அமுத்துறாரு. ஸோ நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி கையை காட்டிட்டு மூஞ்சி இழுத்துட்டு உட்காந்துருக்கீங்க. ஜங்குக்கு அதை பார்த்து இன்னும் சிரிச்சுட்டு காலுக்கு மசாஜ் பண்ணி விட்டாரு. ஸோ நீங்களும் அப்படியே உட்காந்துருக்கீங்க. அந்த ரைடு அப்படியே வீடு வரைக்கும் போகுது. நீங்கள் 2 பேரும் வீட்டுக்கு போகிறீங்க. பட் ஆனால் அது ஜங்குக்கு வீடு கிடையாது. ஸோ அப்படியே ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி நீங்களும் ஜங்குக்கும் அப்போ தான் லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. உங்களுக்கும் ஜங்குக்கும் அப்போயே உங்கள் 2 பேர்த்து மேலேயும் செம்ம அடிக்ட். நீங்கள் மாறி மாறி ஓவராக ஜெல்லஸ் ஆகிறது அப்படின்லாம் பண்ணிக்குவீங்க. ஸோ ஒரு நைட்டு நீங்களும் ஜங்குக்கும் ஒரு பீச்சில் உட்காண்ட்ருக்கீங்க. அப்படியே அவர் வந்து உங்கள் ஷோல்டர் மேலே கை போட்டிருக்காரு. நீங்கள் அப்படியே ஒரு செஸ்ட் மேலே சாஞ்சிட்டு அந்த இருட்டாக இருக்குல்ல, ஸோ அந்த அலையெல்லாம் பார்த்துட்டு அந்த மூணெல்லாம் பார்த்துட்டு உட்காண்ட்ருக்கீங்க. ஸோ நீங்கள் அப்படியே அவர் செஸ்ட்லேயே சாஞ்சிட்டு, ஜங்குக், சப்போஸ் நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டா எனக்கு நம்ம வீட்டில் யாரும் இருக்கக்கூடாது, நீயும் நான் நம்ம குழந்தைங்க, அவ்வளோதான். என்னன்னு தெரில, நீ அப்போது என்ன பண்ணாலும் எனக்கு ஜெலஸ் ஆகும். ஈவன் நம்ம குழந்தைங்கள நீ கிஸ் பண்ணால் கூட. நினச்சி பாரு, சப்போஸ் உனக்கும் எனக்கும் இப்போயே மேரேஜ் ஆனால் என்னை நீ எங்கே கூட்டிகிட்டு போவ? எங்கள் வீட்டுக்கா, உங்கள் வீட்டுக்கா? ஏய் பொண்டாட்டி, சப்போஸ் இப்போயே நான் உன்னை கல்யாணம் பண்ணாலும் உனக்கு வேண்டி ஏற்கனவே ஒரு வீடு வச்சுருக்கேன் சரியா, அங்கே தான் நானும் மட்டும்தாண்டி, புரிஞ்சுதா? வேறு எவனும் வேணாம் சரியா. உங்கள் அப்பா அம்மா, எங்கள் அப்பா அம்மா அவங்க எங்கேயாவது ஹாப்பியாக இருப்பாங்க. மந்த்லி 2 நீ இல்லைனா ஒரு 1 நீ வந்து பார்த்துக்கோ சரியா. அது மேலெலாம் அலோவ் பண்ண முடியாது. நான் இதுக்கு மேலே கேட்டால் வாக்கிடுக்கப்படும். அதனால இப்போ இந்த ரிங்கை போட்டுக்கோ அப்படின்னு அவர் பேக்கெட்லேருந்து ஒரு ரிங் இருக்குது. அது வந்து ஒரு மாதிரி ப்ளூ இல்லாமல் ஒரு ஒயிட்டும் இல்லாமல் ரெண்டும் கலந்த மாதிரி ஒரு டைமண்ட் வச்சுருக்கு. ஸோ குட்டியாக அழகாக இருக்குது அது பார்க்குறக்கே. அவர் அப்படியே அது உங்கள் கையில் போட்டு விட்டுட்டு உங்கள் கண்ணையே பார்த்துட்டு, ஏய் இன்னும் இதில் நீ என்னோடது சரியாடி, ஏவனையும் நினச்சி பார்க்காத, புரிஞ்சுதா? திருப்பியும் சொல்கிறான், நீயும் நானும் மட்டும் இருக்கிறக்கு ஒரு வீடு இருக்குது என்ன? காட் இட் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் 2 பேரும் அப்படியே அங்கே கிஸ் பண்ணிக்கிறீங்க. ஜங்குக்கு ஒரு 2 ஹவர்ஸ்க்கு மேலேயே அந்த பீச்சில் உங்களை வச்சு நல்லா கிஸ் பண்ணியிருப்பார். ஸோ அப்படியே இப்போ ப்ரெசண்ட்டில் அப்படியே ஸ்லோவாக அந்த காரை விட்டு இறங்கி அந்த வீட்டையே பார்த்துட்ருக்கீங்க. ஜங்குக்கு அப்படியே இறங்கி வந்து உங்கள் பின்னாடி நின்று உங்கள் ஷோல்டர் மேலே கை போட்டுட்டு, ஏய் எப்படி இருக்கு, நல்லா இருக்கா, போதுமா? இப்போ எதுக்கு இங்கே வந்தோம்? இது இந்த வீடு யாருது, எதுக்கு வந்தவங்க? பொண்டாட்டி, நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் சரியா, இங்கே தான் இருக்க போகிறோம் நீங்கள் நானும் மட்டும், புரிஞ்சுதா? அப்போ நீ என்ன கல்யாணம் பண்ணிக்க போறியா? டேய் அதான் ஆயிடுச்சுலடி கல்யாணம், அன்றைக்கி தான் டி பீச்சில் வச்சு கல்யாணம் பண்ணேன். என்னடி நீ எத்தனை டைம் டி பண்ணுவேண்ணா? அது பேர் கல்யாணமா? அப்புறம் என்னை விட்டுட்டு வந்தேன், அப்பயும் கூட்டிகிட்டு வந்துருக்கலாம்ல என்ன இங்கே? அதுவா,
அப்போ இந்த வீடும் நல்லா இல்லை, சரி அப்புறம் மாற்றலான்னு மாற்றி இப்போ தாஜ்மஹால் மாதிரி என் பொண்டாட்டிக்கு. அது மட்டும் இல்லை, சும்மா செக் பண்ணேன்டி உன்னை. செக் பண்ணியா? அப்போ என் மேலே உனக்கு ட்ரஸ்ட் இல்லையா? பொறுக்கி ட்ரஸ்ட் இல்லாமலாடா இத்தனை நாள்? ஏய் அது இல்லடி, நான் அப்போ தான் உன்னை லவ் பண்ணேன். அப்போயே உன்னை கூட்டிகிட்டு வந்திருந்தா உங்கள் அம்மா ஃபீல் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதான் அப்படியே சும்மா உங்கள் அம்மாக்கெல்லாம் தெரிய வச்சுட்டு அவங்க ஏதாவது பையன் பார்த்தோன்னா அவன் முன்னாடி சும்மா கெத்தாக வந்து தூக்கிட்டு வரணும்னு பார்த்தா தூக்கிட்டு வந்துட்டான். இதில் என்னடி இருக்கு? ஏதோ சொல்கிற, நானும் நம்புகிறேன். ஆனால் அது பொய்யா இருந்தது. நான் உனக்கு அவ்வளோதான்டா. ஏய் பொண்டாட்டி இங்கே வா இங்கே வா அப்படின்னு உங்களை அப்படியே இழுத்து ஹக் பண்ணுறாரு. நீங்களும் அவளை நல்லா ஹக் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ அப்படியே உங்களை அந்த வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறாரு. ஒன்ஸ் நீங்கள் அந்த வீட்டுக்குள்ளே போன பிறகு சுற்றி பார்க்குறீங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு இருந்து லவ் பண்ணதுலேருந்து எடுத்த குட்டி குட்டி ஃபோட்டோஸ், தென் வந்து ஒரு வாலில் நீங்களும் ஜங்குக்கும் அந்த பீச் முன்னாடி உட்காந்துட்டு சிரிச்சிட்ருப்பீங்க. அப்போ வந்து எதிர்ச்சியாக ஒரு ஃபோட்டோகிராஃபர் உங்கள் கப்பிள் நல்லா இருக்குன்னு எடுத்திருப்பாரு. ஸோ அந்த ஃபோட்டோலாம் அங்கே ஃப்ரேம் ஆகிருக்கு. உங்களுக்கு அது பார்த்தோன்னே செம்ம சர்ப்ரைஸ்டாக இருக்குது. நீங்கள் பார்த்துட்டு அப்படியே ஸ்மைல் பண்ணுறீங்க ஜங்குக்கும் உங்களை இழுத்து ஹக் பண்ணுறாரு. ஏய் நம்ம வீடு, நம்ம வீடு சரியா? ஆமாம் நம்ம வீடு. உனக்கு எனக்கும் நம்ம குழந்தைங்களுக்கும். குழந்தையா? குழந்தையா? ஏய் குழந்தையெல்லாம் பெற்றுக்கிற ஐடியா இருக்காடி? அப்படியே பொறுக்கி. சரி 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 சாரிடி, சாரி சரியா? சாரி. ஏன் அன்றைக்கி பண்ணது ஞாபகம் இல்லையா உனக்கு? ஒரு நைட் இல்லை, 2 நைட் இல்லை, 4 நைட்டா? உனக்கு நிஜமாக அது ஞாபகம் இல்லையா? நாங்கள் அம்மாட்ட எத்தனை போய் சொன்னேன் அன்றைக்கி அப்படின்னு அவர் கையை பிடிச்சி நல்லா கிள்றீங்க. ஜங்குக்கு அப்படியே ஏய் வலிக்குதுடி, ஏய் மாடு விடுறி, ஏய் குரங்கு அடியே வலிக்குதுடி. சாரி வலிக்குதுல, சாரி. ஏய் அது நடந்து ஒரு 2-3 months ஆகுமா? 2-3 months தான் ஆச்சு. ஏய் மிஸ் பண்ணுற மாதிரி இருக்குடி இன்னொரு டைம். அதெல்லாம் தர முடியாதுப்பா. நான் இன்னைக்கு டயர்டு, அதெல்லாம் தர முடியாது. போ, எனக்கு டயர்டாக இருக்குது, நான்லாம் பண்ண மாட்டேன் போடா அப்படின்னு சொல்ல டக்குன்னு நீங்கள் அப்படியே பின்னாடி எழுதுறீங்க. ஜங்குக் அப்படியே உங்களுக்கு இப்போ பிடிச்சி கிட்ட எழுதுட்டு ஜங்குக் ஏய் வயன் என்னடியாச்சு? ஏய் என்ன தலை சுற்றுத்தாடி? லைட்டாக. ஏய் இர்றி என்னை பாடுறி ஏய் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே சோஃபாவில் உட்கார வைக்கிறாரு. ஸோ அப்படியே அவரும் உட்காந்துட்டு உங்களை வந்து அப்படியே தூக்கி லேப்பில் உட்கார வைக்கிறாரு. அவர் லேப்பில் நீங்கள் அப்படியே ஒரு செஸ்டோடு சாஞ்சிட்டு ஜங்குக் எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, என்னாச்சு எனக்கு அப்படின்னு நீங்கள் கேட்டுட்டே சடனாக உங்கள் ஸ்டொமக்கில் சுள்ளுன்னு ஒரு பெயினை வந்து ஃபீல் பண்ணுறீங்க. நீங்கள் அப்படியே மெதுவாக உங்கள் வயிற்று மேலே கை வச்சுட்டு அப்புறம் தான் உங்களுக்கு ரியலைஸ் ஆகுது. நீங்கள் அப்படியே நிமிர்ந்து ஜங்குக்கை பார்த்துட்டு பொறுக்கி கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஏய் என்னடி? என்ன சொல்ல வர? அச்சோ மிஸ்டர் ஜெயான் ஜங்குக் கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஏய் பொண்டாட்டி விளையாடாதடி, என்ன விளையாடாதான் வாய் கிழிச்சிடும். இல்லை கங்க்ராச்சுலேஷன்ஸ் மிஸ்டர் ஜெயான் ஜங்குக் கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவரை ஹக் பண்ணுறீங்க. ஜங்குக்கு அவ்வளோதான், அப்படியே கண்ணில் இருந்து தண்ணியெல்லாம் வர ஆரம்பிச்சிடுது. உங்களை அப்படியே அவரை டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு ஏய் நிஜமாவாடி நாளைக்கு போய் செக் பண்ணிடலாமா? செக்கே பண்ண வேணாம், நானே சொல்கிறேன் கங்க்ராச்சுலேஷன்ஸ். பொண்டாட்டி விளையாடாதடி, ஷா நீ அப்பா ஆக போகிற அப்படின்னு சொல்லிட்டு இன்னுமே அவரை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறீங்க. ஸோ அவர் அப்படியே ஒரு மாதிரி ஆகிட்டு கண்ணிலேருந்து தண்ணியெல்லாம் வருது ஜங்குக்கு. அவர் உங்களை அப்படியே நல்லா ஹோல்ட் பண்ணிக்கிறாரு. நீங்கள் அவர் மூஞ்ச பார்க்காமலே பொறுக்கி அழுக்குறியா? என்னை வீடு நான் பார்க்கணும். ஜங்குக் வீடு ஜங்குக் என்ன நான் பார்க்குறேன், உன் கண்ணிலேருந்து தண்ணியெல்லாம் வருமா அப்படின்னு கேட்குறீங்க. ஜங்குக்கு அப்படியே சிரிச்சிட்டு இன்னுமே இவ்வளோ டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு அப்படியே அவர் நோஸ் உங்கள் நெக்கில் வச்சு நல்லா ஒரு மாதிரி தேய்ச்சிட்டு ஏய் தேங்க்ஸ் டி. என்ன தேங்க்ஸ்? தேங்க்ஸ் எல்லாம் வேணாம், எனக்கு ஒரு ப்ராமிஸ் மட்டும் பண்ணு. என்ன பண்ணணும்? அது வந்து என் டெலிவரி அப்போ நீ என் கூட தான் இருக்கணும், என்னை விட்டுட்டு எங்கே போகக்கூடாது, ப்ராமிஸ் பண்ணு.
எங்கேயும் போக மாட்டேன் சரியா, உன் கூட எங்கே இப்படியே தான் இருப்பேன் அப்படின்ட்டு இன்னுமே நல்லா ஹக் பண்ணிக்கிறீங்க. ஸோ அப்படியே ஒரு 5 மந்த் ஸ்கிப் ஆகுது. ஒன் டே நைட் நீங்கள் அப்படியே சோஃபாவில் உட்காந்துட்டு டிவி பார்த்துட்ருக்கீங்க. உங்களுக்கு கொஞ்சமாக வயிறு வந்திருக்குல்ல, ஸோ அதை அப்படியே நீவி விட்டுட்ருக்கீங்க. ஜங்குக் அப்படியே வந்து உங்கள் சோஃபா இருக்குல்ல, நீங்கள் உட்காண்ட்ருக்கீங்கல்ல, அதுக்கு கீழே உட்காந்துட்டு உங்கள் காலை பிடிச்சி அப்படியே அமர்த்தி விட்டுட்ருக்காரு. பாரா, நானும் பார்க்குறேன். 5 மந்த்ஸ் எப்படியோ ஓட்டிட்டேன், இன்னும் 5 மந்த்ஸ் எனக்கு என்னன்னு தெரில. ஜங்குக், நீ என்கிட்ட ப்ராமிஸ் பண்ணியிருக்கல டெலிவரி அப்போ என் கூட தான் இருப்பேன்னு. நீ இல்லைன்னா எனக்கு ரொம்ப பெயினாக இருக்கும். நீ கூட இருந்தால் கொஞ்சம் தைரியமாக இருக்கும். எனக்கு இப்போயே பயமாக இருக்குது. என்னை விட்டுட்டு எங்களுக்கு போகாதா சரியா? ஏய், போக மாட்டேன் சரியா, ப்ராமிஸ். அவன் கூட தான் இருப்பேன். ம் ம் ப்ராமிஸில் நான் நம்புகிறேன். ஆமாம், நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் அப்படியே உங்கள் ஃபீட்டை பிடிச்சி நல்லா கிள்றாரு. நீங்கள் அப்படியே எனக்கு வலிக்குதுடா அப்படின்னு நீங்கள் சொல்ல சொல்ல உங்களுக்கு கீழே கால் இருக்கும்ல, பாதம், ஸோ அதில் அப்படியே கிச்சு கிச்சு மூட்டுறாரு. நீங்கள் அப்படியே ஜங்குக் விடு, எனக்கு சிரிப்பு வருது, விடு ஜங்குக். ஸோ அப்படியே உங்களுக்கு 9 மந்த்ஸ் ஆகுது. நீங்கள் அப்படியே பார்க்கலாம் நடந்துட்டு ஜங்குக் அவங்க வந்து ரிட்டன் நடந்து கூட்டிகிட்டு வரலான்ட்டு கூட வந்துட்டுருப்பாரு. ஸோ நீங்கள் ஜங்குக் கையை நல்லா ஹோல்ட் பண்ணி நடந்து வந்துட்டுருப்பீங்க. ஸோ டக்குன்னு ஒரு கன் ஷூட். நீங்கள் அப்படியே உங்களுக்கு அவ்வளோதான் ஒரு மாதிரி தூக்கி வாரி போட்டுருச்சு. உங்கள் வயிற்று நீங்கள் பிடிச்சிக்கிறீங்க, உங்களுக்கு பெயின் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ ஜங்குக் உங்களை பார்த்துட்டு ஏய் பொண்டாட்டி, என்னடியாச்சு ஜங்குக், இது வந்து அப்படின்னு நீங்கள் சொல்ல சொல்ல அப்படியே உங்கள் காலுக்கெல்லாம் வந்து ஒரு பிளட்டாக தென் வந்து வாட்டராக வந்து ஒழுகுது. ஸோ அதை பார்த்துட்டு ஜங்குக்கு அவ்வளோதான். உங்களை அப்படியே தூக்குறாரு, லெஃப்ட் பண்ணிக்கிறாரு அவரோட கையில். ஸோ சுற்றி பார்க்கவும் ஜங்குக்கோட பாடி கார்ட்ஸ் எல்லாம் டக்குன்னு வந்துடுறாரு. அங்கே செம்மையாக கன் ஷூட் போகுது. ஜங்குக்கு உங்களை அப்படியே தூக்கிட்டு நீங்கள் அப்படியே ஜங்குக்கே பார்த்துட்ருக்கீங்க. ஜங்குக், என்னை விட்டுட்டு போயிடாத, எனக்கு வலிக்குது, ஹாஸ்பிட்டல் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட காலர் ஷர்ட்டுக்குள்ள நல்லா க்ரிப்பாக பிடிச்சிக்கிறீங்க. நீங்கள் ஸ்டில் ஜங்குக்கே தான் பார்த்துட்ருக்கீங்க. ஜங்குக்கு இன்னுமே உங்களை டைட்டாக அவர் செஸ்ட்டோட ஹோல்ட் பண்ணிவிட்டு நான் போக மாட்டேன்டி, இங்கே தான் இருப்பேன், என்னை மட்டும் பாரு சரியா, கண்ணை மட்டும் மூடாதடி சரியா அப்படின்னு சொல்ல அவருக்கு பயங்கரமாக அழுக ஸ்டார்ட் ஆகிடுது. ஸோ அவர் அப்படியே அழுதுகிட்டே உங்களை தூக்கிட்டு ஓடுறாரு. ஸோ சடனாக ஜங்குக்கு முன்னாடி ஒரு கார் வந்து நிற்குது. அதுலேருந்து ஒரு 2 பேர் இறங்குறாங்க. ஜங்குக் அவங்கள அப்படியே பார்த்துட்டு நல்லா மறைக்கிறான். உங்கள் 2 பேர்த்துக்கும் ஒரு வேலை மாதிரி இல்லையாடா, நான் வானாண்டா, என்ன இது வேறு விஷயம், விட்டுருங்க, நான் போகணுண்டா, விடுங்கடா அப்படின்னு சொல்ல நீங்கள் இன்னுமே ஜங்குக்கோட காலர் ஷர்ட்டை பிடிச்சிட்டு ஜங்குக் வலிக்கல ஜங்குக். டேய் பாரா, நம்ம மாஃபியாவை ஒரு பொண்ணை கையில் வச்சுட்டு நிற்கிறாரு. யாரா அந்த பொண்ணு? டேய் ஜாக், ஆனா இது வேறு விஷயம், விட்டுருன்னு சொல்லிட்டான், அவ்வளோதான். பாரா டேய் மாஃபியா, அதான் மாஃபியா மயிர் தானே நீ, அந்த சண்டை போட்டு போ சரியா, பொண்ணை பார்த்தோன்னே அப்படியே பம்புற என்ன அப்படின்ட்டு அப்படியே அவங்க 2 பேருமே ஒரு கன் எடுத்து ஜங்குக் மேலே பாயிண்ட் பண்ணுறாரு. ஜங்குக் உங்களை டைட்டாக ஹோல்ட் பண்ணிக்கிறாரு. நீங்கள் உங்கள் ஃபேஸை நான் ஜங்குக்கோட செஸ்ட்டில் அப்படியே வச்சுட்டு ஜங்குக் முடியல வலிக்குது அப்படின்னு சொல்ல டப்புன்னு ஒரு கன் ஷூட். ஜங்குக் செஸ்ட்லேயே வந்து அந்த புல்லட் வந்து பட்டுருச்சு. ஸோ அங்கேருந்து நல்லா பிளட் வருது. ஜங்குக் அப்படியே உங்களை நல்லா ஹோல்ட் பண்ணிட்டு என்னை மட்டும் பாரு, கண்ணு மூடாத சரியா, கண்ணு மட்டும் மூடாத அப்படின்னு சொல்ல நீங்கள் அப்படியே மெதுவாக கண்ணை க்ளோஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்க. பட் ஆனால் ஜங்குக் சொன்ன வேர்டு உங்களுக்கு காதுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குது. ஸோ டக்குன்னு நீங்கள் கண்ணை அப்படியே மெதுவாக ஓப்பன் பண்ண பார்க்குறீங்க. பட் ஆனால் உங்களால் முடியல. ஸோ ஜங்குக்கு ஒரு ஆர்மில் இருந்து மட்டும் ஒரு கையில் இருந்து மட்டும் நல்லா பிளட்டு போயிட்டே இருக்குது. அது ஒரு மாதிரி ஷோல்டரும் இல்லாமல் செஸ்ட்டும் இல்லாமல் அந்த இடத்துல பட்டிருக்கு. ஸோ ஜங்குக் இன்னுமே உங்களை டைட்டாக ஹோல்ட் பண்ணிக்கிறாரு. ஜங்குக் அப்படியே அவங்க 2 பேர்த்தையும் பார்த்துட்டு டேய் நான் சொல்கிறேன்லடா, இது வேறு விஷயம், விட்டுருங்க,
என்னென்ன வேணால் பண்ணுங்க, அவள் ஹாஸ்பிட்டல் போகணும். அவள் இப்போ ஹாஸ்பிட்டல் போகலன்னா ஏய் என்னடா ஆ மாஃபியா ரூல்ஸில் எனக்கு இறக்கமே இல்லை, யாரை வேணா கொல்லுவேன், யாரை வேணா முடிப்பேன் அப்படின்ட்டு இருந்தா அது என்னடா பொண்ணு பார்த்தா மைண்ட் என்ன வேறு ஏதாவது சாப்பிட போயிடுமா? ஜாக் ஜோ இது வேறு விஷயம், விட்டுருங்க. அவள் ஹாஸ்பிட்டல் போகணும், நான் நான் இங்கே இருக்கேன், என்ன வேணா பண்ணிக்குவோம். நீ என் கூட தான் அப்படின்னு சொல்கிறீங்க. அப்படியே ஒரு மாதிரி ஜங்குக்கு அப்படியே டியர்ஸ் எல்லாம் ஃபால் ஆகுது. அவர் அப்படியே கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணுறாரு. அந்த 2 பேரும் இருக்காங்கல்ல, ஸோ ஜாக் அண்ட் ஜோ, அவங்க 2 பேருமே ஜங்குக்கை பார்த்துட்டு நல்லா சிரிக்கிறாங்க. ஸோ அவங்க சிரிச்சிட்டு இருக்கும்போது டக்குன்னு ஒரு 2 கன்ஷூட் கேட்குது. அவங்க 2 பேர்த்தோட ஸ்மைலுமே ஆஃப் ஆயிடுது. ஜங்குக்கு ஒரு மாதிரி அன்கான்ஷியஸ் போகிற மாதிரி இருக்குது. அவர் அப்படியே மெதுவாக கண்ணை மூட ஸ்டார்ட் பண்ணுறாரு. பட் ஆனால் உங்களை வந்து கையில் பிடிச்சிருக்கிறதுனால அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது. பட் ஆனால் அவருக்கு புரியுது நீங்கள் வந்து பெயினோடு இருக்கீங்க அப்படின்ட்டு. ஸோ நீங்கள் அப்படியே ஜங்குக் ஹாஸ்பிட்டல், ஜங்குக் அப்படின்னு நீங்கள் மெதுவாக சொல்லும்போது ஜங்குக் ஷோல்டர் மேலே 2 பேரும் கையை போடுறானுங்க. அது வேறு யாரும் இல்லை, நம்ம ஜிமின் அண்ட் லீ தான். ஸோ ஜிமின் அப்படியே அவங்கள பார்த்துட்டு அவ்வளோதான், அவருக்கும் ஒரு மாதிரி டியர்ஸ் ஃபால் ஆயிடுது. ஸோ தயாங் அப்படியே உங்களை லெஃப்ட் பண்ணிக்கிறாரு. ஜங்குக் அப்படியே ஒரு மாதிரி விழுகலான்னு போகும்போது ஜிமின் அவர் பிடிச்சிட்டு அப்படியே ஒரு காருக்குள்ளே கூட்டிகிட்டு வந்து வைக்கிறாரு. ஜிமின் வேகமாக ஓட்டுறாரு காரை. ஸோ அந்த கார் போய் ஒரு ஹாஸ்பிட்டல் முன்னாடி நிற்குது. உங்களால் சுத்தமாக முடியல. ஸ்ட்ரக்சரில் வந்து அந்த டாக்டர்ஸ் எல்லாம் உங்களை தூக்கிட்டு போகிறாங்க. நீங்கள் அப்படியே அப்போ தான் கத்த ஸ்டார்ட் பண்ணுறீங்க. பிகாஸ் இந்த பேபியோட கிக் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் உங்கள் ஸ்டொமக்குள்ளே. நீங்கள் அப்படியே ஜங்குக்கா அப்படின்னு அழுக ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஸோ ஜங்குக் கண்ணை மூடிட்டு இருக்கிறது மெதுவாக கண்ணை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு அயான் டேத்தம் நீ நீ நான் தான் வர வேணான்னு. ஏய் மயிறு மூடுறா, எங்களை விட்டால் யார் உங்க இருக்கா, வா அப்படின்ட்டு அவர் அப்படியே தூக்கிட்டு போகிறாரு தயாங்கு. ஸோ அப்படியே அவர் கூட்டிகிட்டு போய் ஒரு ரூம்குள்ளே உட்கார வைக்கிறாங்க. ஸோ ஜங்குக்கு வந்து ஷோல்டரும் இல்லாமல் செஸ்ட்டும் இல்லாமல் ஒரு இடத்துல தானே அடிபட்டிருக்கும். ஸோ அதை அப்படியே டாக்டர்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணுறாங்க. ஜங்குக்குனால பெயின் தாங்கவே முடியல. அனஸ்தீசியா கொடுக்கலான்னு பார்க்குறாங்க. பட் ஆனால் ஜங்குக் அப்படியே ஸ்டாப் பண்ணிவிட்டு ஏய் இல்லை ஒயன் எங்கே இருக்கா, ஒயன் வேணும்டா, அவ குழந்த, என் குழந்த அப்படின்னு சொல்லிட்டு மெதுவாக எந்திரிக்கிறாரு. தயாங் பாட்டு டேய் மயிறு என்னடா பண்ணிகிட்ருக்க, நான் ப்ராமிஸ் பண்ணிட்டேன்டா அவள் கூட இருப்பேன்னு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ரூமை தேடலான்னு வெளியே வர்றாரு. தயாங் முடிஞ்ச அளவுக்கு அவரை வந்து பிடிக்க பார்க்குறாரு. பட் ஆனால் முடியல. ஸோ ஃபைனலி ஜங்குக்கு உங்கள் ரூமை கண்டுபிடிச்சிடுறாரு. நீங்கள் அப்படியே இந்த பெட்டில் படுத்துட்டு நல்லா கத்துறீங்க. உங்களால் சுத்தமாக முடியல. ஸோ உங்களுக்கு டியர்ஸ் எல்லாம் ஃபால் ஆகுது. ஜங்குக்கு உங்களை பார்த்துட்டு அந்த டோர்கிட்டே நிற்கிறாரு. அவரால் சுத்தமாக முடியல. அவர் பயங்கரமாக அழுதுட்டு மெதுவாக அப்படியே ஒரு ஷோல்டர் இருக்குல்ல, ஸோ அந்த இடத்த வந்து இன்னொரு கையால் பிடிச்சிட்டே உங்ககிட்ட நடந்து வந்து உங்கள் கையை ஹோல்ட் பண்ணுறாரு. ஸோ அந்த கையிலேருந்து அந்த காயம் இருக்குல்ல அவருக்கு, அங்கேருந்து ரத்தம் ஒழுகிட்டு வந்து நீங்கள் 2 பேருமே ஹோல்ட் பண்ணியிருக்கீங்கல்ல, அந்த இடத்துல ட்ராப் ஆகுது. அவர் உங்கள் கையை ஹோல்ட் பண்ண அடுத்த செகண்ட் நீங்கள் அப்படியே நிமிர்ந்து ஜங்குக்கை பார்த்துட்டு ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலாக ஒரு பேபி கேர்ளுக்கு உயிர் தரீங்க. பட் ஆனால் ஜங்குக் அந்த குழந்தைய கூட பார்க்கல. உங்கள் ஐஸையே தான் பார்த்துட்டு இருக்காரு. நீங்களும் அவர் ஐஸையே பார்த்துட்டு அப்படியே மெதுவாக நீங்கள் பாஸ் அவுட் ஆகுறீங்க. அன்கான்ஷியஸ் போகிறீங்க. நீங்கள் ஒன்ஸ் கண்ணை மூடின பிறகு ஜங்குக் அங்கே குழந்தை அழுகிற சவுண்டு வந்து அவர் காதில் விழுகுது. ஸோ அப்படியே அந்த குழந்தைய பார்த்துட்டோன்னே அவரால் சுத்தமாக முடியல. அங்கேயே உட்காந்துட்டு பயங்கரமாக அழுகிறாரு. உங்கள் கையை விடவே இல்லை அவர். தயாங், ஜிமின் அவங்கெல்லாம் வந்து டோர்கிட்ட நின்றுட்டு ஒரு மாதிரி ரொம்ப எமோஷ்னலாக ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ ஆஃப்டர் ஃபியூ மினிட்ஸ் ஒரு நர்ஸ் வந்து உங்களோட பேபி கேர்ள் அப்படியே ஒரு வெள்ளை டவலில் சுற்றிட்டு கொண்டு வந்து ஜங்குக் கையில் தரலான்னு வராங்க.
ஜங்குக் அந்த காயத்தை கூட மதிக்காம அந்த குழந்தைய அப்படியே லிஃப்ட் பண்ணுறாரு. அந்த குழந்தை பார்க்கறக்கே ரொம்ப ஏஞ்சலிட்டிக்கா இருக்கா. அப்படியே இந்த ஒயிட் கிளாத்ல அவ கலருக்கும் அந்த வெளிச்சத்துக்கும் ரொம்ப அழகா தெரியுறா. ஸோ ஜங்குக் அப்படியே அவள் ஃபோரில் கிஸ் பண்ணுறாரு. நீங்கள் அப்படியே பெட்டில் உட்காந்துருக்குறீங்க. அவங்க 2 பேர்த்தையுமே பார்த்துட்டு அழகாக ஸ்மைல் பண்ணுறீங்க. உங்கள் 3 பேர்த்துக்குமே அது ஒரு பியூட்டிஃபுல் மூமெண்ட்டாக இருக்குது. தாங்கும் ஜிம்மினும் வெளியே நின்றுட்டு பார்த்துட்டு அவங்களும் அப்படியே நல்லா ஸ்மைல் பண்ணிகிட்டே நின்றுட்டுருக்காங்க. ஜிம்மின் சடனாக தயாங்க பார்த்து, டே வேஸ்ட்டு, எப்படா நீ குழந்தை பெற்றுக்க போகிற? டேய், என்னோட நீ தான் பெறுவேன், மூடிட்டு நீ கல்யாணம் பண்ணு சரியா? நம்மளோட சின்னவனுங்கெல்லாம் கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அவங்களுக்கே காமெடி பண்ணிட்டு சிரிச்சிட்டு இருக்காங்க. ஸோ நான் இதோட இந்த ஒன் ஷாட்டை முடிச்சுக்கிறேன். ஹோப் உங்கள் எல்லாத்துக்கும் இது ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா எல்லோரும் மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கடா. தென் சூனாக ஒரு வீடியோ போடுறேன். ஓகே, பாய், see you again, love you all.